புகாரியில 116, 564, 601 இப்படி பல இடங்கள்ல நீங்கள் அந்த ஹதீஸை பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லாம இன்னொன்னு சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னாங்களா, அல்லாஹ்வுடைய தூதர்ன உடனே அதுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்குது. எதிர்ப்பு வருது, அடி உத, அது சொத்து சுகம் பறிக்கப்படுறது பலதெல்லாம் நடக்குது. பிறகு ஒரு ஸ்டெடி ஆன பிறகு இறை தூதருக்கு கிடைக்கிற மரியாதை இருக்கு பாருங்க, அது பயங்கரமான மரியாதை. என்ன சொன்னாலும் அந்த மக்கள் கேட்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு பதவியா இருக்குது. இதை பார்த்து என்ன பண்ணாங்கன்னா, அது வரைக்கும் ஒரு பயில இறை தூதர் சொன்னது கிடையாது. இவங்களுக்கு கிடைக்கிற அந்த மரியாதை செல்வாகையும் பார்த்துவிட்டு நம்மளும் இறை தூதர் அடிச்சோம்னு சொன்னா நம்மளும் இந்த மாதிரி ஒரு பகுதியை கைப்பற்றிக்கலாமே, நமக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வந்துருமே, இப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேர் புறப்பட்டாங்க. எப்ப புறப்பட்டாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலேயே புறப்பட்டாங்க. அப்படி புறப்பட்ட ஒரு ஆள் அஸ்வதுங்கிறவன் ஒருத்தன், இன்னொருத்தன் முசைலமாங்கிறவன். இந்த அஸ்வதுங்கிற ஆளும் முசைலமாங்கிற ஒரு ஆளும் ரெண்டு பேருமே நாங்களும் இறை தூதர்கள் தான். அந்த அஸ்வதுங்கிறவன் யாருன்னு கேட்டா யமன் சொல்றோம் இல்லையா, ஏமன். அந்த நாட்டுக்கு அன்னைக்கு தலைநகராக சன்ஆங்கிற ஊர் இருந்துச்சு. சன்ஆங்கிற ஊர்ல இருந்தா அந்த யமன் தலைநகரம். அந்த சன்ஆங்கிற ஊரை சேர்ந்தவன் அந்த அஸ்வதுங்கிறவன். அவன் என்ன செஞ்சான்னு கேட்டா, நான் அல்லாஹ்வுடைய தூதரு அப்படின்னு சொல்லி அவன் ஒரு மக்களை வென்றெடுக்க ஆரம்பிச்சான். அவன் பக்கம் ஒரு கூட்டம் போக ஆரம்பிச்சு. ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகளை பற்றி நாம் அறிந்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகளிலே மிக முக்கியமான ஆச்சரியமான ஒவ்வொரு நாளும் நிறைவேறிக் கொண்டிருக்கிற ஒரு முன்னறிவிப்பை இன்று பார்க்கவிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே இன்னா நஹ்னு நஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன் என்று 15வது அத்தியாயம் 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அதாவது இந்த திருமறை குர்ஆனை, இந்த அறிவுரை, இந்த போதனையை நாமே இறக்கினோம், நாமே பாதுகாத்து தீருவோம் என்பது திருக்குர்ஆனுடைய இந்த வசனம். இதை குர்ஆன் பாதுகாக்கப்படுது என்ற அடிப்படையில் மாத்திரம் நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது. இதுல மிகப்பெரிய அற்புதமான ஒரு முன்னறிவிப்பு அடங்கியிருக்கிறது. இதை நாமே அருளினோம், நாமே இதை பாதுகாப்போம் என்பது இந்த குர்ஆன் வசனத்தினுடைய பொருள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கும் எழுத படிக்க தெரியாது. இது நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு செய்தி. அந்த சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கும் கணிசமான மக்களுக்கு எழுத படிக்க தெரியாது. பாதபில் உம்மீன ரசூலன் என்று சொல்றான். உம்மி சமுதாயத்தில் தூதரை அனுப்பணும் என்று சொல்றான். உம்மி சமுதாயம்னா எழுத படிக்க தெரியாத ஒரு சமுதாயம். அப்ப எழுத படிக்க தெரியாத நபி, எழுத படிக்க தெரியாத சமுதாயம். இது போக நம்ம இப்ப இந்த காலத்துல எல்லாம் அச்சு யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப இதை ஒரு பிரிண்ட் எடுத்துட்டோம்னா இதே மாதிரி திருப்பி என்ன செய்யலாம், பிரிண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதை கம்போஸ் பண்ணிட்டு இருக்க தேவையே இல்லை. முதல்ல கம்போஸ் பண்ணி பிரிண்ட் எடுப்போம். கம்போஸ் பண்ணி ஒரு 1000 பிரதி போட்டோம்னா 1000 ஒரே மாதிரியா இருக்கும். அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி இப்ப கம்போசிங் கூட கிடையாது. ஒரு தடவை கம்போஸ் பண்ண பழைய புஸ்தகத்தை அப்படி போட்டோ எடுத்து அதை ஒரு பிலிம் ஆக்கி அப்படியே பிரிண்ட் எடுக்கிற காலத்தில் இருக்கிறோம். இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் ஒரு நூலை பாதுகாக்கிறது என்பது லேசு. இப்ப நான் எழுதுகிற ஒரு நூலை ஒரு தடவை பிரிண்ட் பண்ணி கம்போஸ் பண்ணி ப்ரூஃப் எல்லாம் பார்த்து நான் தயாரிச்சுட்டேன்னு சொன்னா அதையே திருப்பி இன்னொரு 1000 வருஷத்துக்கு பிறகு கூட அப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்கலாம். எந்த ஒரு மாற்றமும் வராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன நிலைமை? அச்சு கிடையாது, எந்திரங்கள் கிடையாது. அப்ப ஒரு நூலை அவங்க பாதுகாக்கிறாங்க, எழுதிதான் பாதுகாக்கணும். அதாவது எழுதி காப்பி ஒருத்தர் எழுத தெரிந்தவர்கள் எழுதி பாதுகாக்க வேண்டும். எழுதும் போது மிஸ்டேக் வருமா வராதா? நான் ஒரு புத்தகத்தை கொடுத்து 4 பேர்கிட்ட எழுத சொன்னேன்னு சொன்னா 4 பேர் எழுதுறது 4 விதமாக இருக்கும். ஒவ்வொருவரும் சில தப்புகள் செய்வார்கள். மனிதர்கள்ங்கிற முறையில் எதையாவது விட்டுருவாங்க, ஏதாவது செஞ்சிருவாங்க. அப்படித்தான் பாதுகாக்கப்பட்ட அந்த காலத்தில் எழுதப்பட்ட பிரதிகள் எல்லாம் உலகம் முழுவதும் இருக்கிறது. அதுல தப்பு கிடையாது. அதாவது மனிதன் தான் எழுதி பாதுகாக்கிறான். அப்ப எங்க ஊர்ல குர்ஆன் இப்படி இருக்குது, உங்க ஊர் குர்ஆன் அப்படி இருக்குன்னு சொல்லி எழுத்துக்களை நம்பி பாதுகாக்கப்பட்டிருக்கிற அந்த காலத்தில் அல்லாஹ் சொல்றான், இதை நான் பாதுகாப்பேன்,
இன்றைக்கு ஒரு குரானை பார்க்கிறோம், அதே மாதிரி அச்சடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், மிஸ்டேக் வராது. இது என்ன பெரிய ஆச்சரியமா நீங்க கேட்கலாம். சொன்ன காலம் என்னன்னு நீங்க பார்க்கணும். ஒரு நகல் ஒரு பிரதி எனக்கு வேணும்னு சொன்னா நான் அந்த பிரதி ஒரு குரானை நான் தயாரிப்பதற்காக வேண்டி பல வருடங்களை நான் செலவு பண்ணணும். ஒரு குரான் எனக்கு அந்த காலத்துல எல்லாம் ஒரு குரான் எனக்கு வேணும்னு சொன்னா கடையில போய் வாங்கிட்டு வர முடியாது. நான் உட்கார்ந்து ஒரு யார்ட்டையாவது குரான் வச்சுக்கிற ஆள்கிட்ட வாங்கிட்டு வந்து நான் அதுக்குள்ளேயே எழுதுறதுக்கு ஒரு சாதனங்களை வைத்துக் கொண்டு தினசரி ஒரு 5 பக்கம் 2 பக்கம் நான் உட்கார்ந்து மெனக்கெட்டு கவனமா எழுத வேண்டும். இந்த மாதிரி பாதுகாக்கிற காலத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன், நாம் தான் இந்த வேதத்தை இறக்கினோம், நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி சொன்னதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கு 1400 வருடங்களை கடந்து விட்ட பிறகு பார்த்தால் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல அந்த குர்ஆன் தொகுக்கப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல பல பிரதிகள் எடுக்கப்பட்டு பல நாடுகளுக்கும் அனுப்பப்பட்டன. அந்த பிரதிகள் இன்னைக்கு கூட தாஷ்கண்ட்ல, ரஷ்யாவுடைய தாஷ்கண்ட் நகரத்துல மியூசியத்தில் இருக்கிறது. அதே மாதிரி இஸ்தம்பூல்ல இருக்கிறது. இந்த குர்ஆன் பிரதி இன்னைக்கு கையில வைத்துக் கொண்டு உங்கள் கையில் இருக்கிற குர்ஆன் பிரதியை வச்சு பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரியா இருக்கும். அந்த காலத்தில் உள்ள எழுத்துக்கள் ரெண்டும் மாறி இருக்குமே தவிர வாசிக்கிற முறைகள் ஒரே மாதிரியா இருக்கிற அற்புதத்தை பார்க்கிறோம். எந்த ஒரு மாற்றத்தையும் காணோம். அதே மாதிரி அந்த குர்ஆனை வைத்து அப்படி வாசிக்க சொல்ல வேண்டியது, இந்த குர்ஆனை ஒருத்தர் வாசிக்க சொல்ல வேண்டியது, எதுலையும் ஒரு வார்த்தை ஒரு எழுத்து கூடல, ஒரு எழுத்து குறையல, அது பாதுகாக்கப்படுது. முஸ்லிம்களுக்கு மத்தியில் எத்தனையோ பிரிவுகளாக நம்ம பிரிஞ்சிட்டோம். பிரிஞ்சிட்டா கூட எந்த பிரிவை கேட்டாலும் இதுதான் குர்ஆன்ங்கறாங்க. இந்தியாவுக்கு எது குர்ஆன் அதுதான் அமெரிக்காவுக்கும் குர்ஆன், அமெரிக்காவில் எது குர்ஆன் அதுதான் அரபு நாட்டுக்கும் குர்ஆன், அரபு நாட்டுக்கு எது குர்ஆனோ அதுதான் உலகத்தில் எங்க பார்த்தாலும் குர்ஆன். அப்ப குர்ஆன் என்பது பிரதேசங்களுக்கு தகுந்தவாறு மாறவில்லை, நாட்டுக்கு தகுந்தவாறு மாறவில்லை, காலத்துக்கு தகுந்தவாறு மாறவில்லை. எல்லா காலத்திலையும் 14 நூற்றாண்டுகளாக ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய அதிசயத்தை பார்க்கிறோம். இது 14 நூற்றாண்டு பாதுகாக்கிற ஒரு அமைப்பு ஏற்பாடுகள் இல்லாத காலத்தில் இருந்த இது இன்றைக்கு பாதுகாத்து ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. முன்னறிவிப்பு நிறைவேறுது. இது எப்ப நிறைவேறுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நிறைவேறியது, சஹாபாக்கள் காலத்தில் நிறைவேறியது, முதல் நூற்றாண்டில் நிறைவேறியது, 2வது நூற்றாண்டில் நிறைவேறியது, 3வது நூற்றாண்டில் நிறைவேறியது, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நூற்றாண்டிலும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இன்னொரு 10,000 வருஷம் கழிந்தாலும் இப்படியே இருக்கும். இன்னும் 10,000 வருஷங்கள உலகம் கடந்து போனாலும் குர்ஆன் இப்படியே இருக்கும். இன்னும் பாதுகாப்பதற்குரிய சாதனங்கள் அதிகமா இருக்கிற காலம் இது. அந்த காலத்திலே பாதுகாக்கப்பட்ட ஒன்று இனிமேல் பாதுகாக்கப்படாமல் போகணும்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆன் இறை வேதம் என்று சொல்லி இது பாதுகாக்கப்படும் என்றும் சொன்னார்கள். இந்த பாரு நான் சொல்றேன், நான் இறைவன் தூதர் சொல்றேன், இந்த வேதம் பாதுகாக்கப்படும். எப்ப சொல்றாங்க? அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வேதம் கொடுக்கப்பட்ட பல சமுதாயம் இருந்தது, அவர்கள் பாதுகாக்க முடியல. ஈசா நபிக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் 570 வருஷம் வித்தியாசம். 570 வருஷத்துக்கு பாதுகாக்க முடியல. 570 வருஷத்துக்கு பாதுகாக்க முடியாத காட்சியை பார்க்கறாங்க. வேதத்தை பாதுகாக்கிறது பயங்கரமான கஷ்டம் தெரியுது உங்களுக்கு. ஆனால் அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தியா இருக்கனால அடிச்சு சொன்னாங்க, இது பாதுகாக்கப்படும், கடைசி வரைக்கும் பாதுகாக்கப்படும், உலகம் யுக முடிவு நாள் வரைக்கும் அழிகிற வரைக்கும் பாதுகாக்கப்படும் என்று திருமறை குர்ஆன் மூலமாக அவங்க அந்த முன்னறிவிப்பை செஞ்சாங்க. இன்னைக்கு அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், கண் கூட கண்டுகிட்டு இருக்கோம். இந்த பாதுகாக்கப்பட்டிருக்க இது ஒன்னும் இறைவேதம் உங்களுக்கு காட்டல. இது எப்படி சாத்தியமாச்சு? எத்தனை பேர் கையில எழுதும் போது தப்பு வந்திருக்காதா? ஆளுக்கு ஒரு மாதிரி எழுதிருக்க மாட்டாங்களா? 2 சஹாபி 2 மாதிரி எழுதுனா அந்த 2 பேர்ட்ட இருந்து எங்க எல்லாம் போனுச்சு அத்தனை குர்ஆன் உண்டாயிருக்குமே, ஏன் உண்டாவல? அப்ப இதுதான் நமக்கு ஆச்சரியமா இருக்குது. இது இறைவேதம் என்பதற்கு பெரிய ப்ரூஃபாக இருக்கிறது. இது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு முன்னறிவிப்பை பாருங்கள். என்ன முன்னறிவிப்பு? இதுவும் நம்ம காலத்தில் அனுபவிக்கிற முன்னறிவிப்பு. நீங்களே இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்ன பார்க்கிறோம்? இன்னைக்கு இன்றைய யுகம் காலம் சுருங்கி போயிருக்கிற ஒரு யுகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். காலம் மொத்தமா சுருங்கி போச்சு. காலம் சுருங்கி போச்சுன்னா என்ன? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் செஞ்ச வேலையை இன்னைக்கு ஒரு 5 நிமிஷத்துல செய்யலாம். 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேலையை செய்வதற்கு ஒரு நாள் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா நம்ம வாழ்ந்திருக்கிற காலத்துல இப்ப என்ன செய்ய முடியும்? இத ஒரு 5 நிமிஷம் நமக்கு போதும். அத்தனை மடங்கு நமக்கு ரொம்ப காலம் சுருங்கி இருக்கிறது. ஒரு பிரயாணம் எடுத்துக்கொள்வோமே, அந்த காலத்துல பிரயாணம் பண்ணுவதற்கு ஒரு நாள் பூரா எவ்வளவு பிரயாணம் பண்ணுவாங்க? அதை நம்ம 5 நிமிஷத்தில் பண்ணலாம்.
ஒரு நாள் பூரா பிரயாணம் பண்ணி போனால் எவ்வளவு தூரத்தை குதிரையிலையும்